உறுப்பினர் கார்டை நான் தற்போது பத்திரிகை நண்பர்களுக்கு அறிமுகவாறு உறுப்பினர் அட்டை கொடுக்கப்படும். பிப்ரவரி 15ஆம் தேதிக்குள் அந்த உறுப்பினர் அட்டையெல்லாம் அவர்கள் யாரிடமெல்லாம் படிவங்களிலே கையெழுத்து பெற்றார்களோ அவர்களிடம் கார்டை கொடுத்தா நல்லா வேற வேற நான் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன், பார்த்து கொள்ளுங்க. 10 நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடலாமா? அண்ணா பல்கலைக்கழக சம்பவத்தில் தமிழக அரசு காவல்துறை உண்மை நிலையை மூடி மறைக்க நினைத்தால் மக்களுக்கு செய்யக்கூடிய அநீதியாகும். ஜனநாயக முறையை கடைபிடித்து நியாயம் கேட்டு அமைதியான முறையிலே போராட்டம் நடத்துபவர்களுக்கு அனுமதி கொடுப்பது அரசினுடைய கடமை என்று குறிப்பிட விரும்புகிறேன். இடைத்தேர்தல் என்றால் 3000, 4000, 5000 என்று வாக்கு வங்கிக்காக பணம் கொடுக்கக்கூடிய அரசு பொங்கல் தொகைக்கு நியாயமாக ஏழை எளிய மக்களுக்கு, சமீபத்திலே மழையால் புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 3000 ரூபாயாவது கொடுக்க வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே தமிழக அரசை வலியுறுத்துகிறேன். நேற்று அண்ணா பல்கலைக்கழக சம்பவத்தை கண்டித்து பாஜகவினுடைய மகளிர் அணி மதுரையிலே போராட்டம் நடத்தியது. அவர்களை போராட்டம் நடத்த விடாமல் கைது செய்தார்கள். சென்ற முறை நடந்த ஈரோடு இடைத்தேர்தலிலே வாக்காளர்களை பட்டியல் அடைத்தது போல நேற்று பாஜக மகளிரை பட்டியலே அடைத்து வைத்தார்கள். குறிப்பாக ஆடுகள் அடைத்து வைத்திருக்கும் பகுதியிலே அவர்களை அடைத்து வைத்ததை நான் குறிப்பிட விரும்புகிறேன். அங்கே துர்நாற்றத்தை தாங்க முடியாமல் அவர்கள் இடுந்ததை அரசுக்கு நினைவு கூற விரும்புகிறேன். திமுக அரசினுடைய கூட்டணி கட்சியே, முக்கியமான கூட்டணி கட்சியே, அதுவும் அகில இந்திய கூட்டணி கட்சி திமுக அரசினுடைய அடக்குமுறை தவறுகளை நேரடியாக முதல்வரிடம் சுட்டி காட்டியிருப்பது ஆட்சியினுடைய தவறான போக்கை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். காவல்துறை எதிர்கட்சிகளுடைய நியாயமான கோரிக்கையை கண்மூடித்தனமாக நிராகரிப்பது ஜனநாயகத்திலே ஏற்புடையது அல்ல. சமீப காலங்களிலே மகளிர் நடத்தும் போராட்டங்களிலே தமிழகத்திலே
மகளிருடைய மதிப்பை குறைக்கும் வகையிலே காவல்துறையின் மூலம் அரசு நடந்து கொள்கிறது. சென்னையிலே பாமக மகளிர் அணி மாநாடு, அதனுடைய பசுமை தாயத்தினுடைய தலைவர் ஆர்ப்பாட்டத்திலே கால் வைப்பதற்கு முன்னே கைது செய்யப்படுவது, மதுரையிலே பட்டியலே அடைப்பதெல்லாம் மகளிருடைய மதிப்பை குறைக்கும் செயல் என்று குறிப்பிட விரும்புகிறேன். இன்று காலை கூட விருதுநகரில் பட்டாசு தொழிற்சாலையிலே வெடி விபத்து நடந்திருக்கிறது. தொடர்ந்து வெடி விபத்து நடந்து, இது மாவட்ட தலைவருங்க விருதுநகரிலே பட்டாசு தொழிற்சாலையிலே தொடர்ந்து வெடி விபத்து நடப்பது வழக்கமாகி கொண்டிருக்கிறது. வெடி விபத்து நடந்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல், அவர்களுக்கு நிதி கொடுப்பது என்பது பழக்கமாகிவிட்டது. இந்த நிலை மாற வேண்டும். இதற்கு பதிலாக வெடி விபத்து இது போன்ற இடங்களிலே நடக்காத வண்ணம் அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை உறுதி செய்து கொள்ள வேண்டும். தொடர் வெடி விபத்து நடக்கிறது, அதற்கு முடிவு கட்ட வேண்டும். ஆட்சியாளர்கள் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமாகவுடைய மரியாதைக்குரிய மாவட்டத்தினுடைய தலைவர் அவர்கள் எனக்கு ஒரு விண்ணப்பத்தை கொடுத்திருக்கிறார்கள். ட்ரெயின் சொல்லிட்டுமா, அப்புறம் நீங்கள் கேள்வி இருந்தால் கேளுங்க. ரயில்வே கோரிக்கை, முக்கியமான கோரிக்கை 2 கொடுத்துருக்காங்க. வண்டி எண் 2665 262066 திருநெல்வேலி சென்னை வந்தே பாரத் வண்டி 8 பெட்டிகள் மட்டுமே இணைக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் நல்ல வரவேற்பு பெற்றுள்ளது. இந்த வண்டியில் கூடுதலாக 10 பெட்டிகள் இணைக்க வேண்டும். மதுரை கோட்ட மேலாளர்கள் இதை உடனடியாக கவனிக்க வேண்டும் என்று தமாக சார்பில் வலியுறுத்துகிறோம். வந்தே பாரத் பெட்டி 18 பெட்டிகள் இழுக்கும் திறன் கொண்டது என்பது குறிப்பிடத்தக்கது. அதே போல திருப்பரங்குன்றம் ரயில் நிலையத்திலே முதலாவது நடைமேடை நீளம் குறைவாக இருப்பதால் தூத்துக்குடி மைசூருக்கிடையே வண்டி எண் 16235 கடைசி 4 பெட்டிகள் பிளாட்பாரத்தை விட்டு வெளியே நிற்கிறது. பயணிகள் அவதிப்படுகிறார்கள். உடனடியாக இதை சரி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மதுரையிலிருந்து சென்னைக்கு காலை 6:40க்கு புறப்படும் வைகை துரித வண்டி, அதற்கு பின் 7:80க்கு திருநெல்வேலியிலிருந்து வரும் வந்தே பாரத் ரயிலை விட்டால் மதியம் 12:20க்கு வரும் குருவாயூர் சென்னை வண்டிக்கு மக்கள் பயணிகள் காத்து கிடக்க வேண்டிய நிலை. எனவே நிர்வாகம் காலை 9 மணிக்கு சென்னை வைகை துரித ரயிலை கட்டணம் குறைவாக அறிவிக்க வேண்டும். ஜல்லிக்கட்டு வீரர்கள் மாடு முட்டி இறந்தால் ரூபாய் 10 லட்சம் அரசு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. விஷசாராயத்தை அருந்தி உயிரிழந்தவர்களுக்கு 10 லட்சம் என்றால் இந்த கோரிக்கையை நான் நிராகரிக்கிறேன். ஜல்லிக்கட்டு வீரர்களுக்கு 20 லட்சம் ரூபாய் கொடுப்பதுதான் நியாயமாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. அப்புறம் மதுரையில் சமீபத்தில் பெய்த மழையின் காரணமாக சாலைகள் குண்டும் குழியுமாக இருக்கிறது. நிறைய விபத்துகள் நடைபெறுகிறது. இதனால் உயிரிழப்பே ஏற்படுகிறது.
பள்ளி கல்லூரிகள் எல்லாம் திறந்தாச்சு. உடனடியாக சாலைகளை செப்பிட வேண்டும் என்று தமாக சார்பிலே வலியுறுத்துகிறோம். நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்டால் குயிக்காக கேட்டுருங்க சார். இருக்கா சார்? இப்போ அந்த பொண்ணு வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த சாருன்றது திரும்ப திரும்ப அழுத்தி சொல்கிறாங்க. ஆனால் காவல்துறை தரப்புலையும் தெரியாது சார், அப்படிலாம் யாரும். நீங்கள் முழு அண்ணா பல்கலைக்கழக சம்பவத்திலே முழு பூசணிக்காயை யாரும் மறைக்க முடியாது. உண்மை நிலை வெளிவர வேண்டும். இது சாதாரண மக்களுடைய எதிர்பார்ப்பு, பெற்றோர்களுடைய எதிர்பார்ப்பு. இதுபோன்ற சம்பவங்கள் இனி நடைபெறக்கூடாது என்ற ரீதியிலே அரசு செயல்பட வேண்டும் என்று நினைத்தால் உண்மை நிலை வெளிவர வேண்டும். இந்த சார், மோர், தயிர், வடையெல்லாம் யார்கிட்டேருந்து கக்க வைக்கணுமோ அவங்கள்ட்டேருந்து காவல்துறை கக்க வைக்க வேண்டும். அப்போதுதான் பொதுமக்கள், பெற்றோர்கள், அரசு மீது நம்பிக்கை ஏற்படும். நீங்க நாளை கூட தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே ஈரோட்டிலே ஒரு விழிப்புணர்வை ஏற்பாடு செய்திருக்கிறோம். எல்லா கட்சியும் ஆர்ப்பாட்டம், போராட்டம் செய்கிறாங்க. இது ஒரு முக்கியமான பிரச்சனை. மகளிர் சம்பந்தப்பட்டது, மாணவிகள் சம்பந்தப்பட்டது. இதற்கு தமாக ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறது. நியாயமாக செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம். நியாயத்தை காவல்துறை ஒடுக்க வேண்டும் என்று நினைத்தால் அதை மக்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. குறிப்பாக இந்த பாலியல் பிரச்சனைகளெல்லாம் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை தனிமனித ஒழுக்கம் தவறி கண்மூடித்தனமாக, மிருகத்தனமாக நடைபெறுகிறது. இது போன்ற சம்பவங்கள் பொறுத்தவரையிலே முதல் குற்றவாளி இவன்தான் என்று 24 மணி நேரத்தில் எஃப்ஐஆரிலே தெரிந்தது உறுதிப்படுத்தப்பட்டால் அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் சமுதாயத்திலே இது போன்ற மிருகத்தனமான குற்றவாளிகளுக்கு ஒரு பயம் ஏற்படும், அச்சம் ஏற்படும். அந்த அச்சம் இப்பொழுது அரசிடம் இல்லை, காவல்துறையிடம் அந்த குற்றவாளிகளுக்கு இல்லை என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் வந்து அவருடைய உதவியாளர் வந்து பேசின பேச்சு எப்படி பார்க்கணும்? ஒரு அமைச்சர் ஒரு பொதுவெளியில் அவரை வந்து உதவியாளர். நீங்கள் பொதுவாக இது போன்ற உதாரணங்கள் தமிழகத்துடைய ஆட்சியாளரிடம் பட்டியல் போடலாம். பொறுப்புள்ளவர்கள் பொறுப்புக்கு ஏற்றவாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். சட்டம் தன்னுடைய கடமையை செய்யும். அது அனைவருக்கும் பொருந்தும். ஆளும் கட்சியாக இருந்தாலும் பொருந்தும், எதிர்கட்சியாக இருந்தாலும் பொருந்தும். அதில் தலையீடு இருக்கக்கூடாது. சுரங்க ஆலை ஒப்பந்தம் வந்து நடத்துவதற்கு மத்திய அரசு தொடர்ச்சியாக மதுரை மக்கள் வந்து முன்னெடுத்து நடத்தி போராட்டம் பண்ணுறாங்க. தமிழ் மாநில காங்கிரஸ் வந்து அன்றைக்கு நானும் நாடாளுமன்ற மேலவையில் இருந்தேன். டங்ஸ்டன் சுரங்க பிரச்சனையை பொறுத்தவரையிலே மக்களுக்கு பாதகமாக இருந்தால் அது செயல்படுத்தக்கூடாது என்பதில் அன்றைக்கு அதிமுக, தமாகலாம் ஒத்த கருத்தோடு தான் இருந்தோம். அதே நேரத்தில் தமிழக அரசு கொடுக்கக்கூடிய உரிமையை இதில் கொடுக்க வேண்டும். உண்மை நிலையை அவரிடம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்களை தாண்டி முடிவுகள் எடுக்கக்கூடாது என்றுதான் நாங்கள் கூறினோம். துரதிர்ஷ்டவசமாக தமிழக அரசு இதில் டெண்டர் போட்டபோது முதல் சில மாதங்கள் ஏனோ அதை வேடிக்கை பார்த்துவிட்டு கடைசி நிமிடத்தில் அதை எதிர்த்தது புதிராக இருக்கிறது. Thank you.